ஒரு காலத்தில் ஒரு தாய் தன் மகனுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது வாகனத்தில் கம்பீரமாகச் சென்ற ஒரு செல்வந்தர் அவர்களை கடந்து சென்றார். அவனுடைய ஆடம்பரத்தைக் கண்டு வியந்த அந்த பெண் உடனே பிரார்த்தனை செய்தாள். இறைவா, இந்த செல்வந்தரைப் போலவே என் மகனும் ஆகும் வரை அவனுக்கு நீ மரணத்தை தராதே என்று பிரார்த்தனை செய்தாள். உடனே அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு, இறைவா, என்னை இவனைப் போல் ஆக்கிவிடாதே என்று தன்னுடைய தாய்க்கு எதிராக பிரார்த்தனை செய்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு தரையில் இழுபட்டு கொண்டே வந்த மற்றொரு பெண் அவர்களை கடந்து சென்றாள். அவளை பிறர் கேலி செய்து கொண்டிருந்தனர். இந்த பரிதாபமான காட்சியைக் கண்ட அந்த தாய் மனம் வருந்தி மீண்டும், இறைவா, என் மகனை இவளைப் போல் ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தனை செய்தாள். அந்த குழந்தை மீண்டும் பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு, இறைவா, என்னை இவளைப் போல் ஆக்குவாயாக என்பதாக தன்னுடைய தாய்க்கு எதிராக பிரார்த்தனை செய்தது. இதை கேட்டதும் தாய்க்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. செல்வந்தரை இந்த குழந்தை வேண்டாம் என்கிறது, மக்களால் அவமானப்படுத்தப்படும் இந்த பெண்ணைப் போல தன்னை ஆக்குவாயாக என்கிறது என்பதாக சந்தேகம் ஏற்பட்டது. உடனே அந்த குழந்தை தன்னுடைய தாயிடத்தில் இப்படி பேசியது. வாகனத்தில் சென்ற அந்த முதல் மனிதன் ஒரு இறைமறுப்பாளன். அவனது ஆடம்பரம் இந்த உலகிற்குரியது மட்டுமே. ஆனால் இரண்டாவதாக வந்த இந்த பெண்ணை மக்கள் இவள் விபச்சாரம் செய்கிறாள் என்றும் இவள் திருடுகிறாள் என்றும் அவதூறாக பேசுகிறார்கள். இந்த எல்லா அவதூறுகளுக்கும் நடுவிலும் எனக்கு அல்லாவே போதுமானவன் என்று அவள் கூறுகிறாள். வெளிப்புற தோற்றத்தை விட உள்ளத்தில் உள்ள உண்மையும் இறை நம்பிக்கையும் தான் முக்கியம் என்று அந்த குழந்தை தாய்க்கு உணர்த்தியது. இது இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த சம்பவமாகும். இந்த ஹதீஸ் நமக்கு கற்பிப்பது என்ன? மக்களின் தோற்றம், செல்வம் அல்லது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளை வைத்து நாம் அவர்களை மதிப்பிடக்கூடாது. உள்ளத்தின் உறுதியும் அவதூறுகளுக்கு மத்தியில் அல்லாவையே சார்ந்து நிற்பதும் தான் மிக உயர்ந்த வெற்றி.